ஈதான், உன்னுடைய பார்வையிலே பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு வீடு கட்டுவோம். ஓசோப்பி முடியுமானவரை இப்பொழுது ஆரம்பிப்போம். அமேசிங், இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க முடியும். சரி, நான் இந்த வீட்டை மேலும் சுவாரஸ்யமாக செய்வதற்கான யோசனைகளை ஏற்கனவே வைத்துள்ளேன். பாணி, உங்களுக்கு இந்த விருப்பம் பிடிக்கிறதா? இது தெளிவாக இருக்கிறது. நீ என்ன விரும்புகிறாய்? எனக்கு காட்டு. ஆஹா, புரிந்தது. ஆம், ஒரு பூனை வடிவிலான வீடு நல்ல எண்ணம். முதலில் கரடிகள் மூலம் ஆரம்பிக்கிறேன். அவை இங்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்போது இதோ மூக்கை மூடுங்கள். ஆமாம், ஐஸ். பொன்னியும் உதவுகிறாள். நல்ல வேலை. எனக்கு தெரியாது. ஓகா, நன்றி. நிச்சயமாக பூனைக்கு மிஷ்ட தேவை. வரவிருக்கலாமா? சிறப்பாக இருக்கிறது. இதோ ஆரம்பமாகிவிட்டது. உங்களுக்கு பிடிக்கிறதா? ஓ, ஏதோ தவறாக இருக்கிறது அங்கே. அதை திரும்ப கொண்டு வாருங்கள் உடனே. என்ன பண்ணாய்? சரி, இதை எவ்வாறு வேலை செய்யலாம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். காதுகளிடத்தில் இருக்கின்றன. இப்போது கண்கள் உங்களுக்கு பிடிக்கிறதா? அவை உங்கள் கண்களைப் போலவே அழகாக இருக்கின்றன. என்ன? எனக்கு சிறிய ஒரு விருப்பம் உள்ளது, இல்லையா? நான் அவற்றை கேண்டு சாப்பிடுகிறேன். சரி, உங்களுக்கு இந்த குட்டிகளால் பிடிக்கவில்லை என்றால் இதோ குளிர் முழுவதும் சில வெட்டு போட்ட தொடுப்புகள். இறுதியில் என்னுடைய நாய்க்குட்டி எவ்வளவு உணர்ச்சி மிக்கது. சரியாக்கப்பட்டது. பனிக்கு பிறகு நான் வாய் மூக்கிற்கு செல்ல போகிறேன். ஓ, ஒரு நிமிஷம். நம்மால் முடிஞ்சது நான் நினைக்கிறேன். இது அருமையாக உள்ளது. நீங்கள் சிறப்பாக செய்கிறீர்கள். நன்றி. இங்கு எவ்வளவு எலும்புகள் இருக்கின்றன. அவற்றால் நாம் ஒரு அற்புதமான வேலியை உருவாக்கலாம். இந்த எலும்புகள் இங்கே அழகாக இருக்கும். அற்புதம். வை சிப் இல்ல, அது கவலைப்படாதே, நீ நீளமான எலும்பால் குறைவடையவில்லை. என்ன பேரு? அடடே, அதற்கு துரிதமாக இருக்கிறதே. நண்பரே, உனக்காகவும் ஒரு சிறந்த விருப்பத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். நாங்கள் உனக்காக ஒரு அழகான மீன் சமைப்போம். நீங்க மீனை எவ்வளவு விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க அதை விரும்புவீங்க என நிச்சயம். அதை பிடிக்க மட்டுமே உள்ளது. ஓ, போனி எங்கே? என்ன? யார் அது? இது உண்மையில் பயமுறுத்துகிறது. சரி, மீன்கள் போதும். இதை வரிசைப்படுத்த போதுமானது. என்ன பூச்சி? ஈதன், அது உண்மையிலேயே சிறந்த யோசனை. மேலும் நான் எனது சிப்காக ஒரு குளம் அமைத்தேன். அவனுக்கு நீர் விருப்பமில்லை, ஆனால் அவன் இந்த பந்துகளை நிச்சயமாக விரும்புவான். ஆமாம், நான் கண்டிப்பாக ஓய்வு எடுக்க வேண்டும். ஓவா சிப், நீங்க நுண்ணறிவு வாய்ந்தவர். இந்த வெப்பத்திற்கான சரியான தேர்வு ஒரு கண்ணாடி குளிர்ந்த லெமனேடு. இது ஒரு அற்புதமான யோசனை. வாயா, அதை நான் முயற்சி செய்கிறேன். ஓ, ருசியானது. ஓஹோ, நேர்மாறாக எலுமிச்சை நீரில் ஒரு குளம் எண்ணம் அருமை. நான் என்ன செய்யலாம்? கவலைப்படாதே பாணி, இப்போதே ஏதாவது கவுண்டு பிடிக்கிறேன். முதலில் எனக்கு ஒரு குத்து சாணி வேண்டும். என்னால் அறியப்படுத்த முடியாது, ஆனாலும் பரவாயில்லை. இது சரியாக இருக்கும். இந்த குத்து சாணியை கொயிறுடன் பிடித்துக்கோ. உனக்கு ஒரு பொம்மை இருக்கும். ஓ, சரி, உன் யோசனை மிகவும் சன்னமாக இருக்கின்றது.
மணி. நீங்க ரொம்ப புத்திசாலி. புத்திசாலி? என்னை விட புத்திசாலி? அது கண்டிப்பா. உன்னை ஆசைப்படுகிறேன். ஆம், உள்ளே மிகவும் பொதுவாக உள்ளது. நாம் இதை சரி செய்ய வேண்டும். முதல் படி சில நீயான் விளக்குகள் மற்றும் பலகைகளை சேர்ப்பதே. மேலும் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். இப்போது அல்லது அவனின் குண்டு ஏதையாவது உனக்கு பொறுக்கும். அதை பாருங்கள், நமக்கு பிள்ளையார் வெறும் டிவி மட்டுமல்ல, ஒரு அலமாரியும் இருக்கிறது. இப்போது ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டி. அதனால் நாங்கள் எப்போதும் எங்களை காடுக்கும் சலுகைகளை உண்டு காண முடியும். இதோ உங்களுக்காக சில குளிர்ந்த பால். நாங்கள் விளையாட்டுகள் ஆடவும் விரும்புகிறோம். இதோ உனக்கொன்று மேனக்கொன்று. வாழ்க்கை இல்லை, ஆனால் கனவு. அற்புதம். நான் உங்களுக்காக என்ன உருவாக்கலாம்? ஒரு நிமிடம். பூதங்களை ஏற்றுவோம். அதே உங்களின் பிரபல சொல்லாகட்டும். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? நீங்கள் தலையணையின்றி வாழ முடியாது. அதனால்தான் அவைகளை உங்கள் மேற்பரப்பில் எங்கும் வைக்கப் போகிறேன். உங்க உடுப்பைகள் மற்றும் பொம்மைகள். அது உங்களுக்கு பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஏதோ குறைவே இருக்கிறது. சுவர்களில் இந்த பஞ்சங்கள் இருக்க வேண்டும். சிப், அவைகள் ஏன் தேவை என்று உனக்கு தெரியுமா? நீங்க சரி, நம்முடைய புகைப்படங்களை அங்கே வைக்கலாம். இது மரியாதையாக இருக்கிறது. நான் அவற்றை எல்லாம் தொங்கவிட போகிறேன். எனக்கு தேனீக்கள் பிடிக்கும். சூப்பர். போன் என்றால் படம் ஒன்று எடுத்துக்கோ. ஏன் இன்னும் சில அலங்காரங்களை சேர்க்க கூடாது? இது ஒரு கியாஞ்ச நுட்பமான தீர்வு. நீண்ட நேரம் வேலை செய்த பிறகு நமக்கு கடினமாக ஒரு சிற்றுண்டி வேண்டும். சிப், உண்மையிலேயே நான் உன்னை இரவு நேர உணவு இல்லாமல் விட்டு விடுமா? இல்லை போலவே. நோன்பை போக்குவோம். ருசி இரண்டும் சுவையாக. இது அழகாக இருக்கிறது. The elderly repairing during sons to our singer come out.